நாடு முழுவதும் தக்காளியின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் இல்லத்தரசிகள் கவலையடைந்துள்ளனர். ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் அதிக அளவு தக்காளி உற்பத்தி செய்யப்படுகிறது. பருவம் தவறிய மழை மற்றும் நோய் தாக்குதலால் இந்த மாநிலங்களில் தக்காளியின் விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் வரத்து குறைந்து தக்காளியின் விலை பல மடங்கு அதிகரித்துள்ளது. நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 1 கிலோ தக்காளி 120 ரூபாய்க்கும் மேல் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் தெலங்கானா மாநிலத்தில் கடந்த மாதம் 1 கிலோ தக்காளி 30 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது 100 ரூபாயாக அதிகரித்துள்ளது. டெல்லியில் உயர்ந்து வரும் தக்காளி விலையை கட்டுப்படுத்த ஒன்றிய உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் சார்பில் மானிய விலையில் மக்களுக்கு தக்காளி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வேன் மூலம் 1 கிலோ தக்காளி 65 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மண்டிகளில் இருந்து தக்காளியை நேரடியாக கொள்முதல் செய்து மானிய விலையில் தக்காளி வழங்கப்படுகிறது. இதேபோல் நாடு முழுவதும் உள்ள ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், மக்கள் கூடும் இடங்களில் மானிய விலையில் தக்காளி விற்பனை செய்ய ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.